Hello friends, welcome to our channel Oh My Thagaval. As usual நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து again cruise shipல தான் இருக்கோம். இன்னும் நம்ம வெளியில போகல. So இன்னைக்கு வந்து again ஒரு big day morning இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம breakfast சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு எக்ஸாக்ட்டா நம்ம ஷிப் வந்து எங்க டாக் ஆயிருக்குன்னா பஹாமாஸ்ல தான் இருக்கு. ஒன் ஆஃப் தி ஐலாண்ட்ல வந்து டாக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐலாண்ட் பேர் வந்து பர்ஃபெக்ட் டே அட் கொக்கோ கே அப்படின்ட்டு. அதுக்கு போயிட்டு அங்கே வந்து நிறைய வாட்டர் தீம் பார்க்ஸ்லாம் இருக்குது, போய் பண்ண போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் கடைக்கு வந்திருக்கோம். என்னன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய லாவிஷ் புஃபேலாம் நிறைய டெக்ஸில் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிறதுனால குயிக்காக வந்து லைக் டக்குன்னு சாப்பிடலாம் அப்படிங்கும்போது ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம். எல்லா டைமும் அந்த புஃபேலேயே போய் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே முக்கால்வாசி இங்க இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே நமக்கு வந்து இன்க்ளூடட் தான். எங்கனாலும் நம்மளோட ஓன் இஷ்டம் தான். இது வந்து only for breakfast தான் included. இந்த பர்టిక్యులர் ஜானி ராக்கெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சர்வ் பண்றாங்க. சோ அதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் உள்ள வந்திருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ட்ரை பண்ணாலுமே க்ரூஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபுட் வந்து ஒரே மாதிரி குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக வந்து நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஈவன் டேஸ்ட் வைஸ் கூட எல்லாமே நல்லா இருக்குது. ஹாட் சாக்லேட் for you, buddy. Shout out from the Philippines. Shout out from the Philippines. Oh, from Philippines? Okay. Oh, wow. Alright, and you guys ready to order? Yes, we are ready. Yeah. One veggie lovers and உங்களுக்கு என்னப்பா வேணும்? One buttermilk pan. For the veggie lovers, would you like white toast, sweet toast, or wheat toast. One French toast. And one breakfast bill sandwich. no BL. Alright, so for the French toast, would you like bacon or sausage? 2 medium fried eggs. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு பிளாக் காஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீமர் தனியாக இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் க்ரீமர் போட்டால் தான் கொஞ்சம் நம்மளால் குடிக்க முடியும். Everything fine. Yeah, thank you. Would you like me to take pictures of you? Yep, sure. இங்கே க்ரூஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபுட் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பர்சனலாக வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. ப்ளஸ் எனி கஸ்டமைசேஷன்ஸ்னாலும் நம்ம கேட்டுக்கலாம். முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தாங்க அவ்வளோ பிரமாதமாக நம்மளை வந்து கவனிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பஹாமாஸில் இருக்க கொக்கோ கே அப்படிங்கிற ஐலாண்டில் தாங்க இப்போ இறங்க போகிறோம். பட் எல்லாருமே இறங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனாக ரூமோட கீ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ நான் லாபியில் வந்து கேட்கும்போது இம்மீடியட்டாக குயிக்காக வந்து ஒரு டூப்ளிகேட் கீ கார்டு வந்து எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லா சர்வீஸுமே வந்து டக்குன்னு வந்து பண்ணுறாங்க. நமக்கு வெளியில் ஃபுல்லாகவே பீச்சஸ் அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தாங்க இப்போ. ஸோ அதனால தான் வந்து டவல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட்லேயே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு எவ்வளோ வேணும்னாலும் நம்ம ரூம் கீ கார்டு கொடுத்தே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போனாலும் 5 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம உள்ளே வந்துடணும். ஸோ அதுதான் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. நம்ம யூஎஸ்ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பஹாமாஸ் அப்படிங்கிற அடுத்த கண்ட்ரிக்கே வந்து க்ரூஸ்லேயே வந்து ரீச் ஆயாச்சு. கடந்த 2 நாளாக வந்து க்ரூஸ்குள்ளாரியே அப்படியே சுற்றிட்டு நமக்கு டைம் போனதே தெரியல. அந்த உலகத்துலேயே இருந்துட்டு இப்போ டக்குன்னு வந்து உண்மையிலேயே ரியாலிட்டியாக வெளி உலகத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. I'll be relapsing, started from the mud. I just need attraction. Started with a buck, now I tell the label match it. Yeah, I've been my own boss. I took that leap of faith. Yeah, I really dove off. Nothing I need. நம்மளோட க்ரூஸோட பேர் வந்து யூட்டோபியா ஆஃப் தி சீஸ் அப்படின்ட்டு. ஸோ பக்கத்துலேயே ராயல் கரீபியன் கம்பெனியோட இன்னொரு க்ரூஸும் வந்து டாக் ஆயிருக்கு. ஏதோ பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான 2 க்ரூஸ் ஷிப்பை வந்து அழகாக வந்து டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாங்க நாங்களும் ஒன்னொன்னும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் நம்மளோட கப்பலை பாருங்க, அந்த டாக்கிங் ஸ்டேஷன்ல எவ்வளோ க்ளோஸா வந்து டாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள மாதிரியே நிறைய பேர் இப்போ கப்பல்லேருந்து இறங்கி போயிட்டே இருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் இது இன்னொரு கண்ட்ரி அப்படிங்கிறனால இங்கேயுமே வந்து நம்ம எக்ஸிட், அதாவது க்ரூஸ்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ வெளியில் வர மாதிரி இருக்குது.
ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இறங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம், போயிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த தீவுக்கும் நம்ம க்ரூஸ் ஷிப் வந்து டாக் ஆனதுக்கும் அந்த டிஸ்டன்ஸே வந்து அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. பஹாமாஸ் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து நிறைய தீவுகளை ஒன்று சேர்த்துனது தான் பஹாமாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த தீவு அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட், அதாவது ராயல் கரீபியன் நம்மளோட க்ரூஸோட கம்பெனி இருக்குது இல்லையா, ஸோ அவங்க ஓன் பண்ணுற ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் தான் இது. இந்த ப்ரைவேட் ஐலாண்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் டே அட் கொக்கோ கே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராயல் கரீபியனோட ஓனர்ஷிப்பில் இருக்கிற ஒரு தனி தீவு. ஒரு வழியாக நடந்து வந்து ஃபைனலி நம்ம ராயல் கரீபியனோட பர்ஃபெக்ட் டே அட் கொக்கோ கே அப்படிங்கிற ப்ரைவேட் ஐலாண்ட்குள்ளார நுழைஞ்சிட்டோங்க. உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு வெல்கம் டான்ஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா தான் தெரியுது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்டாக இருக்குது. வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வாட்டர் த்ரில்லிங் ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய வாட்டர் பார்க் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பீச் கிளப்ஸ் இருக்குது, பார்ஸ், லவுஞ்சஸ் அப்படின்ட்டு நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஜிப் லைன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. முக்கியமாக வந்து ஹைடவே பீச் அப்படின்ட்டு, அடல்ட்ஸ் ஒன்லி பீச், அப்புறம் கிட்ஸ்க்கு தனி பீச்சஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு தீவுலேயே வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்கு நம்ம வந்து விசிட் பண்ணணுன்னா டெஃபினட்டாக நம்ம ராயல் கரீபியன் க்ரூஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு பேசஞ்சராக இருந்தால் மட்டும்தான் இந்த தீவையே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் த்ரில் பார்க்குக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த வாட்டர் பார்க்குக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி இந்த ப்ரைவேட் ஐலாண்டில் நம்ம எங்கேனாலும் வந்து ஃப்ரீயாக போய் சுற்றி பார்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரூஸ் டிக்கெட்லேயே வந்து இன்க்ளூடட் தான். இந்த ஹோல் வாட்டர் பார்க்குள்ளாரியே வந்து அங்கங்கே நிறைய இந்த மாதிரி லேவிஷாக லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு தராங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப முக்கியம் கூட. ஏன்னா நம்ம நிறைய ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், லைக் பாஸ்போர்ட் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம க்ரூஸ்லேருந்து இப்போ இறங்கினது வந்து இன்னொரு கண்ட்ரி இல்லையா. ஸோ திருப்பி நம்ம இங்கே பஹாமாஸில் இந்த ஐலாண்ட்லேருந்து திருப்பி க்ரூஸ்க்கு போர்ட் பண்ணும்போது எல்லா விதமான ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே ஏற்றுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக எல்லா விஷயமும் நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த லாக்கர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட திங்ஸ் எல்லாமே லாக்கரில் சேஃபாக வச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்தது ஒன்றா த்ரில்லிங் ரைட்ஸ் போக வேண்டியது தான். ஆக்சுவலாக பயங்கர பயமாக இருக்குது எனக்கு. இங்கே இருக்க அந்த ஒரு ரைடோட ஹைட்டை பார்த்திங்கனாலே அவ்வளோ பயமாக இருக்குது. நான் மேலே அண்ணாந்து பார்த்துட்டே தான் மேலே போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு ரைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸில் மேனுவலாக ஏறி போயிட்டு அங்கேருந்து வந்து ஸ்லைட் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு ட்ராப் ஸ்லைடில் போகலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பசங்க வந்து டிசைட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நினச்சாலே அப்படியே பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா வந்து எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலராக நின்று நம்ம அப்படியே கீழே வந்து ட்ராப் ஆகி வர மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் ரைடு. சரி, வேறு யாராச்சும் வாங்க அந்த சைடு வாங்கக்கா. ரெண்டு சைடு இங்கே ஒன்று அங்கே ஒன்று. சரி வாங்க, நானும் அதுக்கு போகிறோம். இல்லை கீழே தண்ணியில் போகும்போது ஓகே யார் ட்ரை பண்ணலாம், யாராச்சும் அந்த சைடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ட்ராப் ஸ்லைட் வந்து உண்மையிலேயே பயங்கர த்ரில்லிங்கான ஒரு வாட்டர் ஸ்லைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கெலாம் ரொம்ப பயமாயிடுச்சு. நான் ஒரு ஸ்டெப்பு பேக் எடுத்து நின்றுட்டேன். ஆத்விக்கும் என்னோட தம்பியும் தான் இப்போ வந்து சைமல்டேனியஸாக போகிறாங்க. இது எப்படின்னா 2 ஸ்லைடுமே அட் அ டைம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரேஸ் மாதிரி அந்த ஸ்லைடில் அந்த ரைடர்ஸ் வந்து போயிட்டு கீழே யார் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த ரேசிங் கான்செப்ட்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தாங்க. ஏன்னா யார் போய் ஃபஸ்ட்டு ரீச் ஆனால் என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் கீழே சேஃபாக ரீச் ஆகிட்டாலே பெரிய விஷயம் தான்ற மாதிரி தான் இருக்கு. பயமா இருக்கு மாமா எனக்கு. ஆமா
All the best. Advik. பசங்க ரெண்டு பேரும் கீழே வந்துட்டாங்களா அப்படின்ட்டு தாங்க தேடிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு மனுஷங்களை பார்க்குறதே எறும்பு மாதிரி இருக்குது. சரி ஒரு வழியாக சட்டக்கல்லை ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் அட் அ டைம் வந்து ரேசிங் மாதிரி ரெண்டு பேருமே இதே ட்ராப் ஸ்லைடில் இப்போ நாங்கள் போகிறோம். இல்லை போகிறதுலாம் பெருசு இல்லைங்க, அந்த கீழே சடனாக வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகி நம்ம அப்படியே கீழே உழுவுறோம். அட் த சேம் டைம் வந்து கவுண்ட் டவுன் மாதிரி 3, 2, 1 அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து நமக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது. Super fantasy and how was the experience? Good ride. Yes, also scary. வேற level experience முடியல. இதான் first time நம்ம floor drop try பண்ணிருக்கோம். The most thrilling floor drop ride வந்து பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் என் பின்னாடி இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் வாட்டர் ஸ்லைட் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு தாங்க இப்போ போயிட்டே இருக்கோம். Next we are going to the Daredevil Tower. Are you ready, Advik? Yes. Are you ready, Pajesh? Ready? Hey, Daredevil Peak. இந்த Daredevil போகணும்னா ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கு. என்ன டயர்ட் ஆயிட்டியா? மேல நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 135 feet above the sea levelலேருந்து நம்ம மேலேருந்து ஸ்லைட் ஆகி வரப்போகிறோம். ஸோ இதை நினச்சாலே அப்படியே திக்கு திக்குங்குது. பெருசா க்ரௌட் இல்லைப்பா. மேபி நம்ம சீக்கிரமாக 9:30 வந்ததுனால க்ரௌட் கம்மின்னு நினைக்கிறேன். பட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 10 o'clock பிஃபோர் வந்துடுங்க. ஸோ க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கும். போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், தென் அந்த டைடல் வேவ் அது போகலாம். ஸோ இப்போ வந்து எப்படி முதல்ல மாதிரி பிரஜேஷ் அண்ட் ஆத்விக் ரெண்டு பேரையும் அனுப்பலாமா? அவர் பாய்ஸ் தே ஆர் தி டெஸ்டிங் ஏஜென்ட்ஸ். ரெண்டு பசங்களையும் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட வேண்டியதுதான். Advik, you will go first or after daddy? You will want to go first? இந்த பர்டிகுலர் ரைடில் நமக்கு கம்ப்ளீட் அட்ரினல்லாம் வந்து ஏறிடும் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து நீங்கள் அதுவும் அந்த தண்ணி போகிற ஸ்பீடில் அப்படியே வலிக்கிட்டு கீழே வர மாதிரி ஃபுல் கிராவிட்டி ஸ்பீடோடு வர மாதிரி இருக்குது. எங்கேயுமே நினச்சா கூட நம்மளால் நிப்பாட்ட முடியாது. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 seconds தான், கண்ணை மூடி கண்ணை திறக்கங்காட்டியும் நம்ம கீழே வந்துடுறோம். முக்கியமாக நடுவில் வந்து அந்த டியூப்குள்ளார அங்கங்கே பியூட்டிஃபுல்லான லைட்டிங்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஆத்விக்லாம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு. Rajesh! Wow. Next is Harini. Remember the sharp turn, Daddy? ஆமாடா, I suddenly thought I'm going to flip over. அது இங்க தான் கீழ வந்ததுதான் நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் கீழ Daddy, வந்து சடனா ஒரு டர்ன் ஆன மாதிரி இருந்துச்சுல. Daddy, I did a loop-de-loop. Harini, what happened? Super. அந்த ஃபைனல் டர்ன் பட்டே கலப்பிச்சுல. வேற லெவல் மாஸ். லைட்டிங்லாம் சூப்பர். லைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். Fantastic. Oh my god.
அடுத்ததான் இந்த ப்ளூ கலர் ஸ்லைடுக்கு பேர் வந்து ஸ்க்ரீச்சிங் சர்பெண்ட் அப்படின்ட்டு. இது வந்து 90 டிகிரி நீங்கள் கீழே அப்படியே வலிக்கிட்டு வரணும். அதுவும் முக்கியமாக அந்த டியூப் வந்து பாருங்க ஓப்பனாக இருக்குது. ஸோ இது பார்க்கவே செம பயம். நான்லாம் வரலன்ட்டேன். பட் நம்ம பசங்க 2 பேரும் போல்டாக தான் போயிருக்காங்க. இந்த சைடு ஆல் சேஃப் Yes. All safe? Are you fine? All safe. என்னடா அங்க இருந்து அவ்வளோ ஸ்லைட்ல வர? நிஜமா எனக்கே பதட்டமா இருக்கு அங்க இருந்து உன்னை பாக்குற போது. Oh my god, எப்படி இருந்துச்சு? குட்டா? அங்க நிஜமா அந்த டிராப் எப்படி இருந்துச்சு அஜித் நீ சொல்லு. It's a bit horror scary. ஸ்கேரியா தானே இருந்தது. எக்ஸாக்ட்டா அப்படியே ஒரு 90 டிகிரிஸ்ல இப்படி டிராப் ஆகுது. அது 4 செகண்ட் 5 செகண்ட் தான் ஒரு ரைட். எல்லாமே வந்து ஒரு மேக்ஸிமம் இல்ல அந்த பெரிய ஸ்லைட்லாம் 20-30 செகண்ட்ஸ் மேக்ஸ் அவ்வளவுதான். பட் செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. உண்மையிலே கொஞ்சம் மன தைரியம் ஆத்விக் மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். ஸோ என்னையே வந்து நானே வந்து கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அப்படி இப்படி என்னை கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஃபேமிலி ரைட். அடுத்தது வந்து இதெல்லாமே வந்து குரூப்பா வந்து ஒண்ணா போற மாதிரி ரைடு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம். Splash Summit. Which one is the thrilling ride in Cape Town? Hi. Hi. Which one is the thrilling ride for the group? Yes. Scared. Oh, I'm so scared. Come on, who's gonna step in first? No. He is the boldest person. Ladies first. That's great. I got you. Do we need to carry this tube every time for all the rides? Only for Twister. Only for twisters? Yeah, for slingshot and test, we have it up here for you. Okay. Alright, mom, spin your legs for me. You want to go alone? No, please guys, don't leave me alone. Adik, go kar. Alright, he's gonna step in there. Adik, go. Come on, bud, you on the side of mom. Spin your legs, mom. Like this? Yep. வந்தாச்சு. மாசம் அது எப்படி இருந்துச்சு வந்து சொல்லுவோம். அந்த பிரஜேஷோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். அடுத்ததான் நம்ம போறதுமே வந்து ஒரு குரூப் வாட்டர் ஸ்லைட் தான். ஸோ நம்ம ஃபேமிலியா ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த எல்லோ வாட்டர் ஸ்லைட் பாக்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம அடுத்தது போறோம்.
so adventurous. நல்லா போகுது. அரே பாத்து கேர்ஃபுல். எனக்கும் அருணிய காத்தும் ஃப்ரண்ட்ல இருந்துச்சு அது. இப்படி போற மாதிரி இருந்துச்சு. Oh yeah. They will also join. அது எடுங்க. Mommy, that is so adventurous. All right, closer. அங்க பாருங்க நம்ம பசங்க அங்க பாரு. ட்விஸ்டர்னு போட்டிருக்கானுங்க. என்ன ட்விஸ்ட் ஆக போதோ. அது நீ ஃப்ரெண்ட்ல போய் உட்காருப்பா. கேர்ஃபுல். ஓகே, ஆல் ஃபைன். Yes. Goodbye. You say you wanna come over tonight. Yeah, you wanna make up and make it right. When everybody's looking for something else they can do, we try to make it work this time. We have let go of our doubts. Let's make it matter, 'cause we will never ever come down. It looks like we made it. If your heart should break on the map of my mistakes, I'm here if you need me. எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் இதோட வந்து அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமா, இது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸி தான். பட் அந்த எல்லோ ரைட் தான் இருக்கறதுல ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. அடுத்ததான் ஆளுக்கு ஒரு இந்த மேட் தாங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் இதை எடுத்துட்டு மேலே வரைக்கும் நடந்து போகணும். நெக்ஸ்ட் நம்ம போகிற ரைடு வந்து மந்தா ரேசர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 4 டிஃப்ரெண்ட் டியூப்ஸ் இருக்கு பாருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் வளைஞ்சு போகுது. ஸோ நீங்கள் ரேஸ் மாதிரி கன்சிடர் பண்ணியும் வரலாம், இல்லை நீங்கள் செப்பரேட்டாகவும் வரலாம். ஆக்சுவலாக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்மளே வந்து செல்ஃபாக புஷ் பண்ணி அந்த மேட்டோட ஸ்பீடில் கீழே வரணும். ஸோ அதுதான் இதோட ஃபன்னே. Because you have a way with me like no one else. Yeah, you almost make me fall in love. Yeah, you got me hypnotized under your spell. I know I'll go home with you tonight. Oh, wanna get you closer to my body. Wanna feel your hands all over me. Gotta make them jealous, everybody. 'Cause you know we got it, chemistry. I get all around me. I get chemistry. I get you and me. Yeah, you know we got it, chemistry. You make all my problems. மார்னிங் வந்ததுலேருந்தே ஒரு ரைட்ஸாக மாற்றி பேக் டு பேக் போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே கொஞ்சம் டயர்டானனால கொஞ்சம் பிரேக் விடலாம் அப்படின்ட்டு தான் இந்த சைட் ஆஃப் த ஐலாண்டில் நடந்து வந்துட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பீச் லவுஞ்ச் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எங்கேனாலும் நம்ம உட்காந்துக்கலாம். இந்த ஹோல் ஐலாண்டை பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அந்த கலர்ஃபுல்லான அந்த சேர்ஸ் அண்ட் அம்ப்ரெல்லாஸ் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தூரத்துலேருந்து எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஒவ்வொரு இடமுமே. போகிற வழியில் இங்கேயுமே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே வச்சுருக்காங்க க்ரௌடை வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ரோப் ஸ்விங் மாதிரி, அதுதான் நம்ம பசங்க இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே செம ஃபன்னியாக இருக்குது. Harmony. Whenever you talk to me, what you see, I see. Start to look real promising. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ஷாக் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ இந்த ஐலாண்டில் சுற்றி வரும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்த இடத்துல இதுதான் பக்கம், அதனால் இப்போ இதில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். இது ஒரு குயிக் பைட்ஸ் மாதிரி. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு பர்கர், சாண்ட்விச்சஸ், அதுக்கப்புறம் சைட்ஸ்க்கு வந்து ஃப்ரைஸ் அண்ட் மொட்ஸரலா ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் ஒரு சிக்கன் சாண்ட்விச் தான் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். சாண்ட்விச்குள்ளார வைக்கிற
ஸ்டஃபிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிப்ஸ்க்கு வந்து கெச்சப், மேயோ, மஸ்டர்ட் சாஸ் இதெல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்மளே போய் செல்ஃபாகவே எடுத்துக்கலாம். இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ஜூஸ் கவுண்டர்ஸ் தான். வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் வச்சுருக்காங்க. எகெயின் இதுவுமே நம்ம எவ்வளோ நாளும் எடுத்து குடிச்சிக்கலாம். எல்லா மெனு ஐட்டம்ஸுமே டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பர்பாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ப்ளஸ் நல்லா சுட சுட வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மலாம் சுற்றிட்டு நல்லா விளையாடிட்டு வந்து சாப்பிட்டனால எங்களுக்கும் பயங்கர பசி. இப்போ முக்கியமாக இது வந்து ஒரு மொட்சரெல்லா ஸ்டிக் தான். ஸோ உள்ளே ஃபுல்லாக சீஸு. ஸோ இது அவ்வளோ சூடாக ஃபென்டாஸ்டிக்காக அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதோட டிப்ஸில் வந்து தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஃபனல் கேக் அப்படின்ட்டு இந்த ஊரில் நிறைய எக்ஸிபிஷனில் இது வந்து ஒரு பயங்கர ட்ரெடிஷ்னலான ஒரு டிசர்ட் ஐட்டம் கூட. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்வீட் தான். மேலே வந்து ஒரு பவுடர்ட் சுகர் மாதிரி தூவி கொடுத்துருக்காங்க. சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கேயே உட்காந்துட்டேன். பட் நம்ம பசங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க அடுத்தது வந்து போகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் பூல் அப்படின்ட்டு இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளார தான் இப்போ பசங்க இறங்கியிருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கலாம் தாங்க உட்காந்துருந்தேன். பட் என்னாலையும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருக்க முடியல. பசங்கள்லாம் வாவான்னு கூப்பிடவும் சரி நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு இப்போ நானும் உள்ளே வந்துட்டேன். நான் ஸ்டாப்பாக வேவ்ஸ் வந்து அப்படியே நம்ம மேலே வந்துட்டே இருக்குது. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது நடக்கிறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் நடந்து உள்ளே போக போக உங்களுக்கு டெப்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என் நெஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்போ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இந்த ஹைட்டுக்கு மேலே நான் உள்ளே போகல. ஏன்னா எனக்கும் தண்ணினா கொஞ்சம் பயம். மேக்ஸிமம் கழுத்து வரைக்கும் தண்ணி மேனேஜ் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே என்னாலையும் நடக்க முடியாது. பட் நம்ம பசங்கள்லாம் ஸ்விம்மிங் தெரிஞ்சனால அந்த பூலோட எண்டு வரைக்குமே ஈஸியாக போயிட்டு வராங்க. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நிஜமான ஏதோ கடலுக்குள்ளார இறங்கின ஃபீலே நமக்கு தராங்க. ஏன்னா அந்த வேவ்ஸ் வந்து நம்ம மேலே அப்படி அடிச்சிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு வந்து ஒரு லைவ் மியூசிக் வேற ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மியூசிக்கோட பீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வேவ்ஸ் வேற டான்ஸ் ஆகி நம்ம மேலே வந்து மோதுது. ஸோ இது பயங்கர ஃபன்னாக இருக்குது. முக்கியமாக இது ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. எத்தனை குழந்தைங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பேசிக்காக வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் வந்து மாஸ் காமிக்கலாம். இதெல்லாமே வந்து சேஃப் தான், பயப்படலாம் வேணாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லைஃப் கார்ட்ஸும் எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி குயிக்காக வந்து நம்மளை சேவ் பண்ணிடுவாங்க. வேவ் பூலில் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த ஐலாண்டில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க போகலான்னு போயிட்டே இருக்கோம். மேலே அப்படியே நம்ம கழுத்தை திருப்பி பார்த்தோன்னா ஜிப்லைன்லாம் வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த தீவில் கவனிச்சிங்கன்னா எங்கே வரும்போதும் வந்து எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகழகாக வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கு. அதுவும் முக்கியமாக செம்பருத்திலாம் கூட இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஷிப் மாதிரியே ஒரு மினியேச்சர் மாதிரி வச்சு ஸோ அதுக்குள்ளாரியே நிறைய வாட்டர் ஃபன் கேம்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. இது முக்கியமாக வந்து கொஞ்சம் சின்ன வயசு பசங்க குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த தீவுக்குள்ளார நீங்கள் நடந்து போகிற வழி எல்லாமே அங்கங்கே நிறைய இருக்குது. எல்லாமே நம்மளால் இன்றைக்கி கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நடந்து போய் ஒரு விஷயமா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த சைட் ஆஃப் த தீவில் வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு லைவ் மியூசிக் எல்லாமே பாடிட்டு பயங்கர லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக இருக்குது இங்கே பார்க்கவே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடை பேரே வந்து விங்ஸ் அண்ட் ஃப்ரைஸ் அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து இங்கே நிறைய வந்து சிக்கன் விங்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க.
அடுத்ததா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மினி ஸ்பிளாஷ் அவே பே அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக வாட்டர் ஃபன் கேம்ஸ் தான். எல்லாமே வந்து குட்டி குட்டி கிட்ஸ்க்கு விளையாடுற மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரி, அதாவது பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து நல்லா சூட் ஆகிற மாதிரி இடம் இது. ஸோ அதுக்கு வந்து போய் விளையாடுறியா அப்படின்னு கேட்டோம். இல்லைல்ல வேணாம், இதெல்லாம் நான் முன்னாடியே சின்ன வயசில் விளையாடிட்டேன், இப்போ வந்து நான் டாலஸ்ட் ஸ்லைட்லேயே போயிட்டு வந்துட்டேன், அதனால் இந்த இடம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் சரி ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஆக்சுவலாக சவுத் பீச் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதை நோக்கி தான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குழந்தைங்க வந்து செம்மையாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பர்ஸ் கிரில் அப்படின்ட்டு இதுவுமே எகெயின் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். பட் இது கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு மெக்சிகன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு சாண்ட்விச்சஸ்லேருந்து சாலட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டேக்கோஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயுமே நம்ம வாங்கி சாப்பிடணுன்னா சாப்பிட்லாம். பட் நம்ம ஏற்கனவே இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டனால வயிறுலாம் எங்கள் எல்லாத்துக்கும் செம ஃபுல்லு. ஜஸ்ட் நான் காமிக்கிறதுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்கேன். என்னென்னா எதுக்கு இத்தனை விதமான ரெஸ்டாரண்ட்ஸ், பார், லவுஞ்சஸ் எல்லாமே இருக்குன்னா இங்கே இந்த தீவுக்குள்ளார வர மக்களோட க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணதான். ஸோ ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப க்ரௌடாயிரும். ஸோ அங்கங்கே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஃபுட்டுக்காக அலையவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்துலேயே வந்து ஏதாவது ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் கவுண்டர் இருக்கும். அந்த சைடு ஐலாண்ட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக நம்ம அப்படியே நடந்து தாங்க இந்த சைடு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில் ஐலாண்ட் அப்படின்ட்டு ஒரு தனி ஜோன் இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் எங்களுக்குமே தெரியும். பட் எங்கே போனீங்கனாலுமே எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பீச்சஸ், அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தோட நம்ம ஆத்விக் தாங்க இருக்கலையே சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடாக இந்த டேவை ஃபென்டாஸ்டிக்காக என்ஜாய் பண்ணி வந்துகிட்டே இருக்கான். அதுவும் இந்த கனெக்டிங் பிரிட்ஜில் இப்போ நிற்கிறோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து நம்மளோட க்ரூஸ் ஷிப்போட வியூ வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக தெரியுது. அடுத்ததாக இந்த ஐலாண்ட்குள்ளாரியே ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு கிஃப்ட் ஷாப் தாங்க இது. கொக்கோ கே ஷாப் அப்படின்ட்டே போட்டிருக்காங்க. சரி அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய சொவீனியர்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. முக்கியமாக எல்லா டிஷர்ட்ஸ்லையுமே அழகழகாக வந்து அந்த கொக்கோ கே, பஹாமாஸ் அப்படின்ட்டுலாம் பிரிண்ட் ஆகியிருக்கு. Magana word for word in my mouth. Harela, manila, nyafela, jamba juni joni. Harela, manila. கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு தாங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுவுமே இந்த ப்ரைவேட் ஐலாண்டில் இருக்க ஒரு பகுதி தான். இங்கேயுமே ஒரு பீச் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே திரும்புகிற பக்கம்லாம் வந்து பீச்சஸ் தான். இந்த குட்டி தீவாக இருந்தாலும் நிறைய பீச்சஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதெல்லாமே வந்து கபானாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு ஷெல்டர் மாதிரி. ஒரு ஹோல் டேக்கு நம்ம வேணும்னா ஒரு ரெண்டல் மாதிரி பே பண்ணி எடுத்துக்கலாம். அந்தாண்ட பீச்சு சைட்லாம் பயங்கர வெயிலாக இருக்கே. இந்தாண்ட நிழல் சைடு கொஞ்சம் உட்காரலாமேன்னு தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்யூட்டான ஹேமாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பசங்க இப்போ அதில் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ ஸ்லோவாக மக்கள் எல்லாருமே திருப்பி க்ரூஸ் ஷிப்க்கு போர்ட் பண்ண கிளம்பிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம பசங்க ஆத்விக்கும் சரி என் தம்பியும் திருப்பி இன்னொரு தடவை அந்த வாட்டர் ஸ்லைட்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே ஃபைனலாக இன்னொரு தடவை ட்ரை கொடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். அதுக்கு தான் ஆத்விக்கு சந்தோஷம் தாங்கலை.
Advik, Yes. first time or second time? Second time. She was in love with a boy, in love with a girl, so in love with the world, so beautiful. She was in love with the night, the way the sun shines. All she needed was love to have to hold, and nobody could make her feel down. She was always smiling from ear to ear, and everybody wondered if would she ever know the feeling of tears? All she said to them was live your life just like you're young again. No, don't you cry, just get back up again. 'Cause if you want a life to live it better, if you want love and stay together, if you want to smile and be forever. அவ்வளோதாங்க. ஆசை தீர மனசால திருப்பி வாட்டர் ஸ்லைட்ஸ் ஒன்றும் விடாமல் எல்லாமே வந்து செகண்ட் டைம் ரவுண்ட் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து செகண்ட் டைம் வரும்போது க்ரௌடே இல்லை, வெயிட்டிங் டைமே இல்லைனால டக்குன்னு எல்லா ரைடுமே நாங்கள் திருப்பி இன்னொரு முறை வர மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்குமே எங்களுக்கு செம ஹாப்பி. ஆத்விக்கு எனக்குலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன், பட் ஒரு 2 தடவை போன வாட்டி எனக்குமே அந்த பயம் போயிடுச்சு. அதனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த கம்ப்ளீட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஐலாண்டில் பக்காவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த ராயல் கெரிபியனோட ப்ரைவேட் ஐலாண்ட் மாஸ் காமிச்சிருச்சு இன்னைக்கு. பர்ஃபெக்ட் டே அட் கொக்கோ கே வந்து உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருந்தது இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே. அது முக்கியமாக சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் ராயல் கெரிபியன் க்ரூஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்னால மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஐலாண்டை வந்து விசிட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் ஐலாண்டில் நோ நைட் ஸ்டே, நினச்சாலும் யாருமே தங்க முடியாது. ஸோ பேக் டு க்ரூஸ் நம்ம வந்து போர்டு ஆகி தான் ஆகணும். அதனால தான் எவ்வளோ மக்கள் எல்லாருமே வந்து போர்டு ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வரும்போதே இன்னொரு க்ரூஸ் ஷிப்பும் பக்கத்துலேயே இருந்துச்சு இல்லையா மார்னிங். ஸோ அதே மாதிரி தான் 2 கப்பலோட மக்கள் எல்லாருமே வந்து அட் அ டைம் வந்து இப்போ திருப்பி வந்து போர்டு ஆகிறனால தான் இவ்வளோ க்ரௌட் இங்கே இப்போ சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், இந்த கொக்கோ கே அப்படிங்கிற இந்த ஐலாண்டில் நம்மளோட டே இன்னைக்கு பர்ஃபெக்டாக போச்சுன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் க்ரூஸ் போய் போர்டு ஆகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye.